Hi friends, welcome back to our channel TNPC தமிழ். எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நல்லா படிச்சுட்டு இருக்கீங்களா? இன்னைக்கு என்ன டாபிக் பார்க்க போகிறோம் அப்படின்னா குரூப் 4 நியூ சிலபஸில் இருக்கிற ஒரு டாபிக் தான். இது பழைய சிலபஸில் இருந்துச்சு, இப்போ புது சிலபஸ்லையும் இருக்குது. ஸோ புது சிலபஸில் இருக்கிற டாபிக் என்ன டாபிக் அப்படின்னா ஃபஸ்ட் எடுத்தோடனே இலக்கணம்ங்கிற டாப்பிக்கில் 25 கொஷின்ஸ் கேட்குறாங்க. அந்த 25 கொஷின்ஸில் இதில் இருந்தும் ஒரு சில கொஷின்ஸ் கேட்பாங்க. என்ன டாபிக் அப்படின்னா சொல் அப்படிங்கிற டாபிக் கீழே வேர்ச்சொல் அறிதல். ஸோ இந்த வேர்ச்சொல் அறிதல் அப்படிங்கிற டாப்பிக்கில் பார்த்தீங்கன்னா இந்த வேர்ச்சொல்லிருந்து பெயரெச்சம், வினையெச்சம், வினையாளனையும் பெயர் அது எல்லாமே கேட்பாங்க. நான் இன்றைக்கி இந்த வீடியோவில் என்ன சொல்லியிருக்கேன் அப்படின்னா வேர்ச்சொல்லை மட்டும் கன்சால்டேட் பண்ணி ப்ரீவியஸ் இயர் கொஷின்ஸ்லேருந்து எடுத்து போட்டிருக்கேன். ஸோ இதை மட்டும் பாருங்கள். அடுத்து வரக்கூடிய அடுத்தடுத்த வீடியோஸில் நான் எல்லாத்தையும் அப்டேட் பண்ணுறேன். ஓகேவா ஃப்ரெண்ட்ஸ்? ஃபஸ்ட்டு வேர்ச்சொல் அறிதல். ஒரு சொல்லை கொடுத்தாங்கன்னா அந்த சொல்லினுடைய வேர்ச்சொல்லை கண்டறிதல். இது ப்ரீவியஸ் இயரில் நிறைய கொஷின் பேப்பரில் நிறைய தடவை கேட்டிருக்காங்க. ஸோ அது எல்லாமே நான் கன்சல்டேட் பண்ணி டோட்டலாக 29 கொஷின்ஸ் இருக்குது. ஸோ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஒரு கொஷினாக பார்த்து ரிவைஸ் பண்ணலாம். ஓகே, ஃபஸ்ட் கொஷின், பெற்றான் வேர்ச்சொல்லை கண்டறிந்து எழுதுக. பெற்றான் முதல்ல கான்செப்ட் பார்த்தீங்கன்னா வேர்ச்சொல் அப்படிங்கிறது எப்படி இருக்கும் அப்படின்னா வேர்ச்சொல் ஒரு கட்டளை பொருளாக தான் இருக்கும். சரியா? கட்டளை சொற்களாகத்தான் வரும். அதனால நீங்கள் அந்த க்ளூவை வச்சு உங்களுக்கு என்ன வேர்ச்சொல் அப்படிங்கிறத கண்டுபிடிக்க முடியாட்டியும் நீங்கள் அந்த வார்த்தையை பார்த்தீங்கன்னாவே அது ஒரு கட்டளை சொல், ஒரு அதிகாரமிக்க சொல்லாக இருக்குதா அப்படிங்கிறத பார்த்து நீங்கள் ஐடென்டிஃபை பண்ணிக்க முடியும். ஓகேவா? ஸோ ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா பெற்றான் வேர்ச்சொல்லை கண்டறிந்து எழுதுக. பெற்றான் அப்படிங்கிறதுடைய வேர்ச்சொல் பார்த்தீங்கன்னா பெரு. பெரு அப்படிங்கிறது ஒரு கட்டளை சொல். ஓகேவா? பெற்ற, பெற்று, பேரு இதெல்லாம் எதுவும் வராது. ஸோ பெரு அப்படிங்கிறது தான் ஆன்சர். அடுத்து வருவான் என்பதில் வேர்ச்சொல் யாது? வருவான் என்பதில் வேர்ச்சொல் யாது அப்படின்னு என்னென்னா வா. இங்கே வா அப்படின்னு சொல்கிறோம். அது ஒரு கட்டளை வாக்கியம் மாதிரி தான், வார்த்தை மாதிரி தான். ஸோ அதான் வா. நெக்ஸ்ட் கொஷின், பயின்றான். பயின்றான் என்ற சொல்லின் வேர்ச்சொல் பயில். ஓகேவா? நீ போய் கல்வி கல் அப்படின்னு சொல்கிறல, அது மாதிரி பயில் அப்படிங்கிறது தான் என்னுடைய வேர்ச்சொல். தருக என்ற சொல்லின் வேர்ச்சொல்லை கண்டறிந்து எழுதுக. தருக என்ற சொல்லின் வேர்ச்சொல் பார்த்தீங்கன்னா தா. ஓகேவா? நெக்ஸ்ட்டு தனிந்தது என்ற சொல்லின் வேர்ச்சொல்லை எடுத்து எழுதுக. தனிந்தது அப்படின்னா தனி. எல்லாமே ஒரு கட்டளை சொற்களாகத்தான் வரும். பொன்றாது இச்சொல்லின் வேர்ச்சொல்லை காண்க. பொல். நெக்ஸ்ட்டு அலைந்தான். அலைந்தானுக்கு என்ன வரும்? அலை. உடுப்பாய் இச்சொல்லின் வேர்ச்சொல்லை காண்க. உடுப்பாய் அப்படிங்கிறதுக்கு பார்த்தீங்கன்னா உடு. அடுத்து களைப்பு. களைப்பு இச்சொல்லின் வேர்ச்சொல்லை காண்க. களை. சூடி இச்சொல்லின் வேர்ச்சொல்லை காண்க. சூடு. ஓகேவா? அடுத்து நகைத்தல். நகைத்தல் இச்சொல்லின் வேர்ச்சொல்லை காண்க. நகை. புதைந்து இச்சொல்லின் வேர்ச்சொல்லை காண்க. புதை. ஏத்தி இச்சொல்லின் வேர்ச்சொல்லை காண்க. ஏத்தி அப்படிங்கிறது ஏத்து. தருக ஏற்கனவே பார்த்தோம், தருகக்கு தா. அடுத்து தலால் இச்சொல்லின் வேர்ச்சொல்லை காண்க. தலால் அப்படிங்கிறதுக்கு வேர்ச்சொல் என்ன பார்த்தீங்கன்னா தழு. இப்போ இதெல்லாம் தலால் அப்படிங்கிறதுக்குலாம் பார்த்தீங்கன்னா தளி இருக்குது, தழுவா இருக்குது, தழுவி இருக்குது. ஸோ நம்ம கரெக்டாக ஐடென்டிஃபை பண்ணி பார்த்துட்டு போகணும். ஒரு சில வார்த்தைகளுக்கு நமக்கு கன்ஃபியூஸ்டாக இருக்கும். ஸோ அதுக்கு நிறைய ப்ராக்டிஸ் பண்ணிங்கன்னா உங்களுக்கு இட் வில் பி கெட் மோர் யூஸ்ஃபுல். வருக வேர்ச்சொல்லை தருக வா. ஏற்கனவே பார்த்தோம் வா. வாழ்க்கை. வாழ்க்கை அப்படிங்கிறதுடைய வேர்ச்சொல் பார்த்தீங்கன்னா வாழ். ஓகேவா? வேர்ச்சொல்லை தேர்வு செய்க. துய்ப்பது. துய்ப்பது பார்த்தீங்கன்னா துய். பயின்றான் பயில். ஏற்கனவே பார்த்தோம். நிறுத்தல். நிறுத்தல் அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா நிறுத்து. ஓகேவா? அடுத்து மயங்கிய. மயங்கிய சரியான வேர்ச்சொல்லை தேர்ந்தெடுத்து எழுதுக. மயங்கு. அடுத்து நடத்தல். நடத்தலுக்கு நட. போட்டேன் வேர்ச்சொல்லை கண்டறிக. போடு. வருதல் என்பதன் வேர்ச்சொல்லை கண்டறிக. வா. நிறையா தடவை பார்த்துட்டோம். தருகன்னா தா, வருகன்னா வா. போட்டேனுக்கு போடு. அடுத்து இகழ்ந்தனர் என்ற சொல்லின் வேர்ச்சொல்லை எழுதுக. இகழ்ந்தனருக்கு பார்த்தீங்கன்னா இகழ். சென்றான் வேர்ச்சொல் தருக. செல். உரைத்தான் உரை.
சென்றனர் அப்படின்னா செல், ஓகேவா. கற்றார் அப்படின்னா கல். ஸோ தட்ஸ் ஆல் அபவுட் தி வேர் சொல்லை கண்டறிக. இது வந்து ப்ரீவியஸ் இயர் கொஷின். ப்ரீவியஸ் இயர் கொஷின் பார்த்தீங்கன்னா எதுலேருந்து அப்படின்னா 2012 2013 வரைக்கும் கேட்டிருக்கிற வேர் சொல்லை மட்டும் நான் வந்து கன்சால்டேட் பண்ணி போட்டிருக்கேன். இன்னும் பெயரெச்சம், வினையெச்சம், வினையாளனின் பெயர், வினைமுற்று இது எல்லாமே இருக்குது. நான் இதை வந்து கண்டினியூஸாக அடுத்தடுத்த வீடியோஸில் அப்லோட் பண்ணுறேன். வீடியோஸை மறக்காமல் பாருங்கள். வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கமெண்ட் செக்ஷனில் உங்களுக்கு என்ன டைப்பான கொஷின்ஸ்லாம் உங்களுக்கு வேணும், ப்ரீவியஸ் இயர் கொஷின்ஸ் வேணும் அப்படிங்கிறத கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ கமெண்ட்ஸை பேஸ் பண்ணி நான் வந்து நெக்ஸ்ட் வீடியோஸ் அப்லோட் பண்ணுறேன். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்யூ.